ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பிரபல ரவுடி சி சிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட அக்கரை பகுதியில் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன் வணக்கம். தற்போது இன்று காலை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய சி சிங் ராஜா என்ற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அங்கு ஆய்வு நடைபெற்று வருகிறது. யார் யாரெல்லாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர்? அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த ஜூலை 7ஆம் தேதி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா நகர் பகுதியில் இருக்கிற செம்பியம் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். தொடர்ந்து அவர் படுகொலை சம்பந்தப்பட்ட வழக்கானது நடைபெற்று வந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு பகுதியில் இருக்கின்ற ரவுடிகள் கைது செய்யப்பட்டு வந்தனர். இந்நிலையில் ஆற்காடு சுரேஷ், மார்க்கெட் ரவியுடன் தொடர்புடைய சி சிங் ராஜா தற்போது இன்று காலை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பகுதியில் இருக்கின்ற கிருஷ்ணர் கோயில் பகுதியில், அதாவது பக்கிங்ஹாம் கெனால் பகுதியில் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதாவது சி சிங் ராஜாவை தொடர்ந்து போலீசார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது கைதியாக குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த நிலையில் நேற்று ஆந்திராவில் இருக்கின்ற கடப்பா பகுதியில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு வந்த சி சிங் ராஜா அவர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு ஆயுதங்கள், துப்பாக்கிகளை கைப்பற்றுவதற்காக போலீஸ் சென்னை கிழக்கு கடை சாலை பகுதியில் உள்ள அக்கறை பகுதிக்கு அவர் அழைத்து வந்த போது அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கள்ள துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தற்காப்புக்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் தலைமையில் வந்த போலீசார் அவரை எதிர்த்தாக்குதல் செய்திருக்கின்றனர். அப்போது சி சிங் ராஜாவுடைய மார்பு மற்றும் அடி வயிறு பகுதிகளில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ஆற்காடு சுரேஷ், மார்க்கெட் ரவி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சி சிங் ராஜா சென்னையில் பிரபல கூலிப்படை தலைவராக செயல்பட்டு வந்திருக்கின்றார். சென்னையில் மட்டுமின்றி ஆந்திராவிலும் சி சிங் ராஜா மீது பல்வேறு வழக்குகள் இருப்பதாக கூறப்படுகின்றன. அது மட்டுமல்ல, 7 முறை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்ட சி சிங் ராஜா தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 29வது குற்றவாளியை கைது செய்யப்பட்டு விசாரணை செய்த போதுதான் இன்று அதிகாலை இந்த என்கவுண்டர் நடைபெற்றிருக்கிறது. இப்பகுதியில் என்கவுண்டர் நடைபெற்றிருக்கிற பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பொதுமக்களுக்கு என்கவுண்டர் நடந்த பகுதியில் நடமாட்டம் பொதுமக்கள் புழங்க தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டு வந்த முக்கிய ரவுடியான சி சிங் ராஜா நேற்று கடப்பாவில் இருக்கின்ற ஒரு உணவகத்தில் உணவு வாங்கும்போது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி இந்த சி சிங் ராஜா மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல குற்றவாளிகள் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்ற நிலையில் 3வது என்கவுண்டராக சி சிங் ராஜாவின் என்கவுண்டர் நடைபெற்றிருக்கின்றன. இப்பகுதி இப்போ நீலாங்கரை அக்கறை அருகில் இந்த பக்கிங்ஹாம் கெனால் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை சி சிங் ராஜா கைப்பற்ற போலீசார் எடுத்த நடவடிக்கையில் இந்த என்கவுண்டர் நடைபெற்றிருக்கின்றன. சி சிங் ராஜா பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் போலீசாரை 2 முறை சுட்டதில் போலீசாரின் காவல் வாகனத்தில் குண்டு பாய்ந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைமை காவலரும் இதில் காயம்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டிருக்கின்றன. மேலும் கடந்த 2 மாதங்களில் தொடர்ச்சியாக 3வது என்கவுண்டர் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சி சிங் ராஜாவின் உடல் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு உடல் கூராய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஆற்காடு சுரேஷ், மார்க்கெட் ரவி ஆகியோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சி சிங் ராஜா சென்னையில் பிரபல கூலிப்படை தலைவனாக இருந்தது மட்டுமில்லாமல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சி சிங் ராஜாவினுடைய புகைப்படம் பதித்த போஸ்டரை தாம்பரம் பகுதியில் பல நிகழ்ச்சிக்காக போஸ்டரோடு ஒட்டப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதை கண்ட போலீசார் தொடர்ந்து சி சிங் ராஜாவை தேடப்பட்டு வந்தனர். வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் அவர்களை தாக்கியதால் திருப்பி சுட்டதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த என்கவுண்டர் நடந்திருக்கின்ற பகுதியான இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் தற்போது பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.